சேலம் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. 108 டிகிரி அதிகமாக இருக்குது. ஏன்னா சாலையோரத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாமே வெட்டிட்டாங்க, ரோடை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால. ஸோ மாநகரத்தில் நிழல் கூடங்கள் நிறைய அமைச்சு கொடுத்தாங்கன்னாவோ, தண்ணீர் பந்தல்லாம் அமைச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்னல்ஸில் அமைச்சு கொடுத்தாங்க. தண்ணீர் பந்தல், நிழல் கூடம், பந்தல்ங்க எல்லாம் போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிழல் கூடங்கள் அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முக்கியமான இடங்களில், அதாவது பஸ் ஸ்டாப்பு, கலெக்டர் ஆஃபீஸ் சைடில், முக்கியமான அந்த ஜிஹெச் ஆப்போசிட்டில், அஸ்தம்பட்டியில், எல்லா இடத்துலையுமே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 10 நிமிஷமாவது ஆகிடுது. 4 சிக்னல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷமாவது வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. நிழல் பந்தல் இருந்தால் நல்லாயிருக்கும். சிக்னலில் வெயில், அதாவது சேலத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சிக்னல் 4 பக்கமும் எடுத்து விடுறதுனால ஒரு 10 நிமிஷமாவது டைம் ஆகுது. ஒரு பந்தல் அமைச்சு கொடுத்து நிழல் அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மாநகர் மாவட்டத்தில் கொஞ்சம் ஒரு, அதாவது அவசர நடவடிக்கையை எடுத்து இதை அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். சிக்னல்ஸ் முக்கியமான இடங்களில் எங்கே வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கோ, டிராஃபிக் எங்கெங்கே இருக்கோ அந்த ஏரியாஸில், பஸ் ஸ்டாப்புங்களில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிக்னல்ல எல்லாம் ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தால் முன்னாடி துணி போட்டு வாகன ஓட்டிகளுக்கு நல்ல ஒரு நிழல் இதாக இருந்தது. அந்த மாதிரி இப்போ அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எந்தெந்த பகுதியில் அமைக்கணும்? 4 ரோடு சிக்னலு, 5 ரோடு, அஸ்தம்பட்டி சிக்னல், இந்த மாதிரி இந்த சிக்னல் ரொம்ப அதிகமாக வண்டி நிற்கக்கூடிய பகுதியில் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். குமரேசன்.